வணக்கம். ஜொல்லே பொல்லே வரவேற்கிறேன். நான் லாரா உங்களுக்கு இன்ற ஒரு சிறப்புமிக்க மச்சமாலை காண்பிக்கிறேன். அது எந்த படியிலும் தளர்வதில்லை. நாம விஷயச்சாமி மற்றொரு வீடியோவில் நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாசிக் குறிச்சியில் அடிப்புகை காட்டியிருக்கலாம். அது அற்புதமானது. எனக்கு அது எந்த கலைப்பொருளிலும் இல்லாமல் போவதில்லை. பட் உள்ள ஜோதிஷம் அன்ஷியில் ஆஸ்வாலன் இது அந்தந்த கண்ணி அணிவகுப்பு என்றும் சொல்லப்படுகிறது. இது உண்மையில் ஒரு மாய விஷயம். ஏனெனில் நாம் குரோஸ் அணிவகுப்பில் தொடங்க வேண்டியதில்லை. நம்ம எஃப்ரோஸ் நூல் தேவை என்று சிக்கலாக கணக்கிட வேண்டியதில்லை. மாறாக நாம் தொடக்கத்திலேயே தொடங்கலாம். முழுவதும் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் அளவுகள் பிரதர்சன நோக்கங்களுக்காக நான் எனது முடிச்சை முன்னால் கொஞ்சம் தொலைவில் வைக்கப் போவதாகும். சாதாரணமாக நான் சுமார் 20 சென்டிமீட்டர் வரை நல்லதொரு இடைவெளி விடுவேன். பின்னல் முடிவு மிஞ்சி இருக்கும். அது நான் பின்னல் வேலையில சேர்க்க நான் உண்மையிலேயே இங்க காட்ட விரும்புகிறேன் என்றா முதல்ல தொடங்கணும். என் ஆசையை நான் சொல்லுவேன். என் முடிச்சுகளையும் தொடக்கத்துல வைக்கிறேன். அதுக்கு நான் என் 2 விரல்களை எடுத்து ஒரு முறை அசைப்பேன். இங்கே நூலை சுற்றி கொள்ளும்படி. எனக்கு அப்படிப்பட்ட அல்ல. நான் என் விரல்களில் இருந்து முழுவதையும் எடுத்துக்கொள்ள முடியும். இப்போது நான் காரியமாக ஒரு வட்டம் உருவாக்கியுள்ளேன். எனவே இந்த சட்டை கடமை சென்று செய்ய முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நூலை இங்கே வச்சு பிரச்சல் போன்று உள்ளது. இப்போது என்னுடைய எடுக்கிறேன். ஊசி, என் முதல் ஊசி மற்றும் நூலை பிடிக்கிறேன். அது கீழே உள்ளதை இழுத்து அதை சிறிது நெருங்க செய்ய விரும்பினான். இப்ப என்கிட்ட இருக்க ஸ்லிப் நாட், ஆங்கிலத்துல இது ஸ்லிப் நாட் ரிலவென்ட் சொல்லுவாங்க. இது நல்லா நெஷ்ல கொள்ள முடியும். இப்ப இங்க தொடங்கணும். குரூஸ் அன்ஸ்லாக்ல இருந்து வேறுபட்டு மூட்டைகளை அடிக்க 2 ஊசிகளையும் பயன்படுத்துறோம். அதீசவர சாக்குதல் மாம் என அழைக்கப்படவில்லை, மாறாக ஆட்டம் என அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இயந்திரத்தை இவ்வாறு ஆற்றி விடுகின்றோம் என நான் ஒரு முறை படித்தேன். நீங்க விரும்பியபடி அதை கையாளலாம். அதை மாயாஜாலம் நினைச்சுப்பாங்க. ஏனெனில் அது நிச்சயமாக இப்போ நான் வேலைக்கு உதவும் நூல், அதாவது நீண்ட நூலை என் கையில் எடுக்கிறேன். நான் இதுக்கு பொதுவாக என் சிறுவிரல் மற்றும் மோதிர விரலுக்கு இடையில் வைத்து இந்த 2 விரல்களுக்கு முன்னால் ஒரு முறை அடித்துக் கொள்வேன். விரலின் மீது ஒரு 2 முறை. நூல் எவ்வளவு மிருதுவாகவும் ஆழமாகவும் உள்ளதோ அதற்கேற்ப. இப்போது என் சொடக்க நிலை இங்கே உள்ளது. நூலின் முடிவு அதை காட்சியது. இப்ப சாஸ்திரம், அதாவது இடது முதல் வலது நோக்கி ஊசியின் முனையை கொண்டு செல்கிறோம். நாம நூலை எடுத்து முன்னாலே செலுத்துவோம். நன்றி, பார்க்கலாம். அதாவது நான் இங்கே ஒரு முறை நாச்சு உள்ள செல்கிறேன். நாங்கள் திரும்ப அவ்வளவு பேசுவதில்லை. முறை இது போல மற்றும் நீங்கள் செய்கிறீர்கள். எனக்கு 2 பெட்டிகள் உள்ளன. ஒவ்வொரு தொப்புள் கொடியிலும் 1. இது நமது இறுதி புள்ளி அல்ல. நாம் இங்கு போதுமானது இழுக்கிறோம். மற்றொரு ஊசியிலிருந்து இந்த கிளைய வச்சவும். இதை நான் பொதுவா சொல்லிட்டு பிடிச்சுக்கோமே. அது முன்னாடி அதிகம் நகராமல் இருக்க நம்ம ஊசியா நப்பிட்டு இருப்பாரோ. நாம் இப்பொழுது கீழ் இருந்து இந்த மச்சத்துல நுழைய முடியும். உங்க கண்ணலை முடியும். நம்ம இப்போதுக்கிலிருந்து தொடங்குகிறோம். இதை நான் கொஞ்சம் பண்ண இழுக்கிறேன். முதலில் அனைத்தும் ஒரு சிறிது கொஞ்சம் இறுக்கமா, ரொம்ப இறுக்கமா அல்ல. நான் பிற மச்சங்களோட வேலை பண்ண விரும்புகிறோம். ஆனால் இப்போது ஊசியில அந்த 2 மச்சங்களை கொண்டுள்ளோம். இப்ப சொன்னா அது இதே போல தொடர்றேன். நம்ம இந்த குறுக்கீட்டுல மீண்டும் பின்னால் இருந்து செல்றோம். வேலை நூலை பிடிக்கிறோம் மற்றும் நீங்க அதை நல்லா எடுக்க முடியும் வர நான் அதை சின்ன நிமிஷம் நீளமா இழுக்க முடியும். இப்போது நான் இந்த ஊசியில பின்னால் இருந்து குறுக்கீட்டுல செல்றேன். நான் இதை கொஞ்சம் உறுதியா இழுக்க முடியும். மிகவும் இறுக்கமா அல்ல. நான் ஏதாவது விரும்பினேன். குழப்பம். இப்போது மீண்டும் காற்று என்ன உள்ள நூலை பிடிக்கலாம். சத்தம் நம்பிக்கை மற்றும் அப்புறம் அது
இப்போது நீங்க கவனிக்கும் போது உண்மையில் இந்த கண்ணில தங்கி இருக்க முடியும். அதாவது அடிப்படையில இந்த முழுதையும் ஒரு ஷீசி இறுக்கமாக்கினால் நாம் இங்கே நல்ல மச்ச இடைவெளியை பெற்றுவிட்டோம் என்ற அர்த்தம் மற்றும் ஊசியுடன் நேரடியாக தொடர முடியும். முழுதையும் டெஸ்டர் இழுக்கின்றேன் மற்றும் அது நயமானது. நான் அதை நயமாக கருதுகிறேன். நான் இதை கொஞ்சம் நீண்ட நேரம் பண்றதை விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் ஊசி முனையில் முற்றிலும் வேலை செய்வதை நான் அதிகமாக விரும்பவில்லை, ஏனெனில் அது விரைவில் மிகவும் இறுக்கமாக மாறிவிடும். நான் கடலை உணர்கிறேன். அதை இங்கு செலுத்திலிருந்து கொண்டு செல்லும் போது மேலும் இந்த ஊசியை மெதுவாக இழுத்து பின்னர் விரலால் மீண்டும் இழுக்கும் முடிவுரையின் முடிவு. நன்றி. அதுவே முடிவு. இந்த வாலை சங்கிகள் பண்ண முடிந்தால் நீங்கள் வந்து அதனோட 1000 ஸ்டிச்களை தொடங்க விரும்புகிறேன். பிரச்சனை இல்லை. பை பை மோசைகள் அந்த பிரச்சனையும் அல்ல. பயிற்சியால் இப்படி தொடர்கிறார். நான் இப்ப ஒரு முறை 2 உங்களுக்காக மிக மிக சிறிய மசக்கு பந்துகள் வெறுமனே வேறுபட்ட பார்க்க எளிதா. இந்த மச்ச மாதிரி ஒரு சாதாரண குரூஸ் ஆன்ச்லா கூடம் ஸ்டிச் செய்யப்பட்டது, சிதவுள்புறம் நடத்தப்பட்டது. அது என்னிடம் பொதுவாக உள்ளது மற்றும் இங்கே சிறிய அலைகள் அல்லது முகடுகள் உருவாகின்றன. அலைகள் அல்ல முகடுகள் மாஷம் நாம் கொண்டுள்ளோம். தொடக்க நூல் மற்றும் முடிவு நூல் அதே புறத்துல உள்ளன. இது நீங்க வந்து எப்போது எப்படி முடிவெடுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து மாறுபடும். எங்கள் சாங்க முடிவற்ற கோர்வையை அணுகும் இடத்தில் நீங்கள் உண்மையில வந்து அவ்வளவு பெரிய வேறுபாட்டை பார்க்க முடியாது. சில மச்சங்கள் வந்து இங்கும் அழகா தொடங்குச்சுன்னா இங்க நம்ம இன்னும் ஸ்பெனிஷ் அளவுல இதை ஒரு எல்லையாகவும் மற்றும் இது அந்த ஒரு தாக்கத்தை விட கூடுதலாக சுருக்கமாக அல்லது இறுக்கமாக இல்லை. எங்களோட தொடக்க நூல் மிக எளிமையானது மறுபுறம். ஆனா அது அவ்வளவு பெரிய வேறுபாடு இல்லை. நான் உண்மையிலேயே இதுல ரொம்ப உற்சாகமாக உள்ளேன். முடிவிலி மச்சான் சலாக்கும் பல திட்டங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் நன்கு கருதுகிறேன். அல்ல நான் ஒரு பிரச்சனை கொண்ட மனுஷனும் கூட நான் சினிமன் குறுக்கீடுக்கு மீண்டும் திரும்புவேன் என்பதில் உறுதி. நீங்க வெவ்வேறு ஆடுதல் வகைகளை முயற்சித்துள்ளீங்க அப்படின்னா கமெண்ட்கள்ல எழுதவும். குரூஸ் ஆடுதல் அப்படின்னு முடிவில்லாம மெச்சை ஆடுதல் உங்களுக்கு எது சிறந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களா? கருத்துக்கள் இருந்தால் அவற்றை கீழே உள்ள கருத்துக்களில் எழுதுங்கள். ஒரு லைக் அளிக்கவும், ஒரு சந்தாவை செய்யவும். நாம் சேர்ந்து திறமையின் உலகில் மூழ்குவோம். அடுத்த முறை வரை ஷியோ